ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு ஃபுல் டே விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா விலாக் நம்பர் 19. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா கேரளா ஸ்டைலில் ஒரு சம்மங்கி ரெடி பண்ணியிருந்தோம். சம்மங்கி ரெடி பண்ணிவிட்டு அது கூட தோசை வச்சு பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா சத்து மாவு செஞ்சுருந்தோம். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் இப்படி தான் போச்சு. ஸோ இந்த சம்மங்கி ரெசிபீஸ் எப்படி பண்ணணுங்கிறது நான் பேஜ்லேயே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஒரே ஒரு சம்மங்கி இருந்தால் போதும், நம்ம சப்பாத்திக்கு யூஸ் பண்ணிக்கலாம், தோசைக்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் ஒயிட் ரைஸ் சுட சுட ரைஸில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்கும். அது வெரி வெரி ஈஸி தான், பட் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என்னடா இவ்வளோ இதாக சொல்கிறாங்களேன்னு யோசிக்காதீங்க. ஒரே ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதோட வேல்யூ என்ன, அதோட ஒர்த் என்னங்கிறது உங்களுக்கே புரியும். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளே ரெடி பண்ண சத்து மாவு மிக்ஸ் தான். ஸோ இதோட ரெசிபி நான் போட்டிருக்கேன், உங்களுக்கு யாருக்காவது வேணா பாருங்கள். ஸோ பாப்பாவுக்கு அதில் வந்துட்டு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிவிட்டு கூழ் மாதிரி செஞ்சுட்டு அவளுக்கு காலையில் கொடுத்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் ஹெக்டிக்காக போயிட்டுருக்கிறதுனால என்னால் டெய்லி ஃபுல் விலாக் போட முடியல. ஸோ என்னால் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நான் உங்களுக்கு ஃபுல் விலாக் நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு லன்ச் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் தான் வாங்கியிருந்தோம். ஸோ சிக்கனை வந்துட்டு நல்லா மஞ்சத்தூள் போட்டுட்டு கழுவி எடுத்தாச்சு. ஸோ கழுவி எடுத்துகிட்டு இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா பாப்பாவுக்கு சூப் எடுக்கிறதுக்காக தனியாக சிக்கனை போட்டுட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு அது கூட உப்பு, மிளகாய்த்தூள் இல்லை, நம்ம எப்பயும் பெப்பர் போடுவோம். அது கூட ஒரு பொட்டேட்டோ, ஒரு பெரிய சைஸ் பொட்டேட்டோவும் வச்சுட்டு நம்ம போட்டு குக்கரில் விசில் போட்டுடலாம். ஸோ இதை எடுத்துகிட்டு அவளுக்கு ஊட்டினோம் அப்படின்னா ஒயிட் ரைஸில் பிசைஞ்சு கொடுக்குறதுக்கு நல்லாயிருக்கும். பெப்பர் வந்துட்டு நம்ம எப்பயுமே கடையில் வாங்குறதில்ல, பெப்பர் காலி ஆகிடுச்சு. ஸோ அந்த பெப்பர் எப்படி அரைப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜீரகமும் மிளகும் சேம் குவான்டிட்டி எடுத்துகிட்டு அது கூடயே கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்ல டேஸ்டியான பெப்பர் பவுடர் ரெடி. அந்த பெப்பர் பவுடரை வந்துட்டு நீங்கள் ஆம்லேட் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இப்போ ஏதாவது நான்வெஜ் கிரேவி வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு கூட நீங்கள் இந்த பெப்பர் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கடையில் வாங்குறதோட இந்த மாதிரி வீட்டில் செஞ்சிட்டிங்க அப்படின்னா நல்ல டேஸ்டியாகவும் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி சிக்கனில் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா வெரி ஈஸியாக ஒரு சிக்கன் குருமா தான் ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ வந்துட்டு இது வந்துட்டு ஈவன் பேச்சுலர்ஸு அண்ட் பிகினர்ஸ் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டீட்டெயில் விலாகும் நான் உங்களுக்கு தனியாக ஒரு ஸ்மால் விலாகை நான் ஷேர் பண்ணுறேன். அதில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் போடுற எல்லா ரெசிபீஸுமே கொஞ்சம் சிம்பிளாக ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ சம்மரில் எல்லாருமே குக் பண்ணுறதே ரொம்ப சிரமமாக இருக்குது இல்லையா? ஏன்னா வெயில் காலத்தில் கிச்சனில் நிற்கிறது அப்படின்றது எல்லாருக்குமே பெரிய ஒரு டாஸ்க்கு தான். ஸோ அதனால் இந்த மாதிரி ஈஸியாக டக்குன்னு செய்கிற மாதிரியான ரெசிபீஸை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக சமைச்சிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு சைடில் என்ன பார்த்தோம்னா நம்ம எக்கு பாயில் பண்ணியிருந்தோம். எக்கும் பாயில் பண்ணிவிட்டு ஒயிட் ரைஸ் வச்சுட்டு சிக்கன் குருமா, கொஞ்சமாக சாம்பார் இருந்துச்சு, அதோட பாயில்டு எக் வச்சுட்டு நம்ம லஞ்சை ஃபினிஷ் பண்ணியாச்சு. தென் ஈவினிங் பசங்களாம் ஸ்கூல்லேருந்து வந்தோடனே என்ன ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெட் இருந்தது. இது பார்த்திங்கன்னா டயட் வீட் ப்ரெட்டு. ஸோ அது கூட வந்துட்டு ஸ்வீட் கார்ன் பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அது கூட கொஞ்சமாக ஒரு 2 சீஸோட ஸ்லைஸ் கிடைக்கும் இல்லையா கடைகளில். ஸோ அதை வாங்கிட்டு நம்ம அதை வந்துட்டு அது கூட லைட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம். ஏன்னா பாப்பாவுக்கு கடிச்சு சாப்பிட முடியாது அப்படின்றதுனால காணம் வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரே ஒரு பல்ஸ் மோடில் தான் விட்ருக்கேன். ஸோ ரொம்ப அரைக்க வேண்டியதில்லை, ஜஸ்ட்டு ஒரு பல்ஸ் மோட் கொடுத்துட்டு அது கூட அந்த சீஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெப்பர் பவுடர் அண்ட் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அது கூட நீங்கள் ஜஸ்ட்டு பல்ஸ் மோடில் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு ப்ரெட்டை பட்டர் போட்டு அது மேலே நீங்கள் வச்சுட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா அருமையான ப்ரெட் டோஸ்ட் ரெடி. சீஸ் கார்ன் ப்ரெட் டோஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டீட்டெயில் விலாகும் நான் உங்களுக்கு தனியாக ஷேர் பண்ணுறேன். நம்ம ஃபுல் விலாகில் வர எல்லா ரெசிபீஸுமே நான் உங்களுக்கு தனித்தனி விலாகாக ஷேர் பண்ணுவேன். ஸோ நம்ம பேஜை நீங்கள் எப்பயுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படின்னா நான் போடுற ரெசிபீஸ் எல்லாமே உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதே ப்ரொசீஜர் வச்சு நம்ம வந்துட்டு பெப்பர் பவுடர் வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. ஸோ மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா அருமையான பெப்பர் பவுடர் ரெடி. ஸோ நெக்ஸ்ட்டு சைட் பை சைடு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மாவு காலியாகிடுச்சு வீட்டில், தோசை மாவு. ஸோ அதை அரைக்கிறதுக்கு கிரைண்டரில் உளுந்து, அரிசி,
வெந்தயம் எல்லாம் ஊற வச்சுருந்தோம். நான் எப்பயுமே மாவு இப்படி தான் அரைப்பேன். ஸோ எல்லாமே ஒன்றாவே சேர்த்து ஊற வச்சுருவேன். ஸோ கரெக்டான ப்ரிப்போசிஷனில் எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட சாஃப்ட்னஸ் வந்துட்டு எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு கல்லில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கிரைண்டரை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஆட் பண்ணணும். ஸோ அரிசி, வெந்தயம் அண்டு உளுந்து எல்லாத்தையுமே ஒரே டைமே போட்டுட்டு நம்ம இப்படி அரைச்சிட்டே இருக்கணும். லைட்டாக தண்ணி மட்டும் இடையில தெளிச்சுட்டு அரைச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி மாவு ரெடி ஆயிரும். இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த அரிசியோடது தெரியக்கூடாது. இதுதான் கரெக்டான மாவு எடுக்கிற பதம். அவ்வளோதான். மாவை எடுத்துகிட்டு நாளைக்கு வேணுங்கிறத மட்டும் வெளியே வச்சுட்டு மீதியை ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணியாச்சு. அவ்வளோதான். மாவாட்டி வச்சுட்டு திருப்பி நைட்டு டின்னர் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டின்னருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மதியம் வச்ச சிக்கன் கிரேவியே இருந்தது. அது கூட வந்துட்டு சப்பாத்தி மட்டும் போட்டுட்டு நம்ம டின்னரையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். இந்த டீட்டெயில் விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிது அப்படின்னா நம்ம பேஜை லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர்.